அன்பான மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களை இரண்டாம் தவணைக்குரிய மனித உடற்செயல்முறைகள் என்ற உயிரியல் அலகினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதில் முதலாவதாக 6.1 என்ற தேர்ச்சி மட்டமாகிய மனிதனின் உணவு சமிபாட்டு செயல்முறை தொடர்பாக கற்போம். அலகு 6 மனித உடற்செயல்முறைகள். தேர்ச்சி மட்டம் 1 மனிதனின் உணவு சமிபாட்டு செயல்முறை. எமது உடலில் பல்வேறு உடற்செயல்முறைகள் நடைபெறுகின்றன. உடற்செயல்முறைகளுக்கு சக்தி தேவை. நாம் உணவிலிருந்தே சக்தியை பெறுகின்றோம். எமது உணவில் சிக்கலான சேதனச் சேர்வைகள் காணப்படுகின்றன. உதாரணமாக கார்போஹைட்ரேட்டு, இலிப்பிட்டு, புரதம் என்பவற்றை குறிப்பிட முடியும். சிக்கலான சேதனச் சேர்வைகள் என்பவை நீரில் கரையாது, ஆகவே அகத்துறிஞ்ச முடியாத சேர்வைகளாகும். உணவில் காணப்படுகின்ற சிக்கலான சேதனச் சேர்வைகள் எளிய சேதனச் சேர்வைகளாக மாற்றப்படுகின்றன. இந்த செயற்பாட்டை நாம் எவ்வாறு அழைக்கலாம்? உணவு சமிபாடு. உணவு சமிபாடு என்றால் உணவில் உள்ள சிக்கலான சேதனச் சேர்வைகள் எளிய சேதனச் சேர்வைகளாக மாற்றப்படும் செயல்முறையாகும். எளிய சேதனச் சேர்வைகளை அகத்துறிஞ்சக்கூடியதாக இருக்கும். இதற்காக எமது உடலில் உணவு சமிபாட்டு தொகுதி காணப்படுகின்றது. மனிதனின் சமிபாட்டு தொகுதியை படம் விளக்குகின்றது. இந்த சமிபாட்டு தொகுதியை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இதில் 2 பகுதிகள் உள்ளடக்கப்படும். அவை உணவு கால்வாயும், அவதானிக்கக்கூடியதாக உள்ளது குழாயுருவான உணவு கால்வாய், மற்றும் அதனுடன் தொடர்பான சுரப்பிகளையும் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. உணவு கால்வாய் பகுதிகளை கொண்டுள்ளது. ஆரம்பத்தில் வாய்க்குழியில் ஆரம்பித்து குதம் வரை நீண்டு காணப்படுகின்ற ஒரு குழாயாகும். நாங்கள் உணவு கால்வாயில் உள்ள பகுதிகளை இப்பொழுது பார்க்கக்கூடியதாக உள்ளது. வாய்க்குழி, வாய்க்குழியை தொடர்ந்து தொண்டை. இந்த தொண்டை என்பது சமிபாட்டு தொகுதிக்கும் சுவாச தொகுதிக்கும் பொதுவான ஒரு பகுதியாகும். அதனை அடுத்து களம், உணவு செல்லுகின்ற ஒரு பாதையாகும். களத்தை அடுத்து இரைப்பை, சிறுகுடல். சிறுகுடலின் ஆரம்ப பகுதியானது இங்கே முன் சிறுகுடல் என நாங்கள் குறிப்பிடலாம். முன் சிறுகுடல், அதனை தொடர்ந்து சிறுகுடல், சிறுகுடலை தொடர்ந்து பெருங்குடல், பெருங்குடல் நேர்குடல் வரை காணப்படுகின்றது. இறுதியாக குதத்தில் முடிவடைகின்றது. ஆகவே இங்கே நான் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகள் உணவு கால்வாயின் குழாயுருவான பகுதிகளை வெளிப்படுத்துகின்றன. வாய்க்குழி, தொண்டை, களம், இரைப்பை, முன்சிறுகுடல், சிறுகுடல், பெருங்குடல், நேர்குடல், குதம். இவை உணவு கால்வாய். உணவு கால்வாயோட தொடர்பான சுரப்பிகளாக
இங்கே உமிழ்நீர் சுரப்பிகளை குறிப்பிட முடியும். உமிழ்நீர் சுரப்பிகள் ஈரல் இது உடலில் காணப்படுகின்ற பெரிய சுரப்பிகளில் ஒன்றாகும். மற்றும் சதையி, இந்த சதையி என்ற சுரப்பிக்கு ஒரு சிறப்பியல்பு உண்டு. இது உணவு சமிபாட்டுக்கு தேவையான நொதியங்களையும் சுரக்கின்றது. அத்துடன் இயல்பாக்கத்துடன் அகச்சூழலின் இயல்பாக்கத்துடன் தொடர்பான ஹோமோன்களையும் சுரக்கின்றது. நொதியங்களையும் ஹோமோன்களையும் சுரக்கக்கூடிய ஆற்றல் இந்த சதைக்கு உண்டு. நாம் இப்பாடத்தில் சதையி தொடர்பான சதையச்சாறில் காணப்படுகின்ற நொதியங்கள் தொடர்பாகத்தான் கதைக்கப் போகின்றோம். அப்ப உமிழ்நீர் சுரப்பிகள், ஈரல், சதையி என்பன உணவு சமிபாட்டு தொகுதி, உணவு கால்வாயையும் தொடர்பான சுரப்பிகளும் இது சேர்ந்துதான் மனிதன் சமிபாட்டு தொகுதியை உருவாக்குது. உணவு கால்வாயின் பகுதிகள் வாய்க்குழியில் ஆரம்பித்து குதம் வரை நீண்டு காணப்படுகின்றது. அதோடு தொடர்பான பகுதிகள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் அதனுடன் தொடர்பான சுரப்பிகளும் உமிழ்நீர் சுரப்பிகள், ஈரல், சதையி என்பன இங்கு காட்டப்பட்டுள்ளன. இந்த சமிபாட்டு தொகுதியினுடைய தொழில்கள் யாவை? இந்த சமிபாட்டு தொகுதியினுடைய தொழில்கள் எனப்படுகின்ற பொழுது சமிபாட்டு தொகுதி மூன்று தொழில்களை புரிகின்றது. ஒன்று உணவு சமிபாடு, சமிபாடடைந்த உணவின் அகத்துறிஞ்சல், சமிபாடடையாத உணவை வெளியேற்றுதல் ஆகிய மூன்று தொழில்களை சமிபாட்டு தொகுதி செய்கின்றது. உணவு சமிபாடு, சமிபாடடைந்த உணவின் அகத்துறிஞ்சல், சமிபாடடையாத உணவை வெளியேற்றுதல், இது தொடர்பாக இப்பாடத்தில் நாம் கற்கப் போகின்றோம். உணவு சமிபாட்டை நோக்குகின்ற போது அது இரண்டு படிகளில் நடைபெறுகின்றது. ஒன்று பொறிமுறை சமிபாடு, இரண்டாவது ரசாயன சமிபாடு. பொறிமுறை சமிபாட்டின் போது உணவின் பௌதீக தன்மையில் மாற்றம் ஏற்படுகின்றது. இது பிரதானமாக வாய்க்குழியில் கற்களாலும் வெட்டுதல், கிழித்தல், அரைத்தல் போன்ற செயற்பாடுகளினால் மற்றும் இரைப்பையில் தசைகளாலும் தசைகளின் சுற்றுச்சுருங்கல் அசைவின் மூலம் கடைதல் செயற்பாட்டினால் பொறிமுறை சமிபாடு நடைபெறுகின்றது. இந்த பொறிமுறை சமிபாட்டின் காரணமாக ரசாயன சமிபாடு வினைத்திறனாக மேற்கொள்ளப்படும். பொறிமுறை சமிபாட்டின் போது உணவு துணிக்கைகளின் மேற்பரப்பளவானது அதிகரிக்கின்றது. இதனால் நொதியங்கள் தொழிற்படுகின்ற மேற்பரப்பளவு அதிகரிக்கும். ஆகவே ரசாயன சமிபாடு நொதியங்களினால் வினைத்திறனாக மேற்கொள்ளப்படுகின்றது. ரசாயன சமிபாட்டை நாம் நோக்குவோமாயின் அதில் நீரில் கரையாத உணவில் உள்ள சேதன சேர்வைகள், அவை சிக்கலான சேதன சேர்வைகள் என்று படித்தோம். அவை எளிய சேர்வைகளாக, அதாவது நீரில் கரையக்கூடிய அகத்துறிஞ்சப்படக்கூடிய சேர்வைகளாக மாற்றப்படுகின்றது. இதுதான் இங்க ரசாயன சமிபாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வு. இப்பொழுது நாம் வாய்க்குழியில் நடைபெறுகின்ற உணவு சமிபாடு தொடர்பாக பார்ப்போம். வாய்க்குழியில் நடைபெறுகின்ற உணவு சமிபாடு பற்களால் உணவின் பொறிமுறை சமிபாடு நடைபெறுகின்றது. ஏற்கனவே பார்த்துள்ளோம். வெட்டுதல், கிழித்தல், அரைத்தல் போன்ற பொறிமுறை சமிபாடு. இதைவிட வாய்க்குழியினுள் 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றன. அந்த உமிழ்நீர் சுரப்பிகளினால் மாப்பொருளானது, உமிழ்நீர் சுரப்பிகளில் காணப்படுகின்ற உமிழ்நீரில் உள்ள தயலின், இதை உமிழ்நீருக்குரிய அமைலேஸ் என்ற பெயரினாலும் அழைக்கலாம். தயலின் உமிழ்நீருக்குரிய அமைலேசு என்ற பெயரினாலும் நாங்கள் இந்த தயலின் என்ற நொதியத்தை அழைக்கக்கூடியதாக உள்ளது. மாப்பொருளை இந்த தயலின் என்ற நொதியமானது மோல்டோஸாக மாற்றுகின்றது. மாப்பொருள் ஒரு கார்போஹைட்ரேட்டில பெல்சக்கரைடு, நீரில் கரையாத ரைடு, இது நீரில் கரையாது. அதே போன்று அது அமைலேசு,
உமிழ்நீருக்குரிய அமைலேசு தயலீன் என்று சொல்லலாம். தயலீனால மோல்டோஸாக மாறினோன்னு வாரது மோல்டோஸு. இது ஒரு இருசக்கரைடு ஆகும். இதுவும் ஒரு கார்போஹைட்ரேட் இருசக்கரைடு என்று சொல்லுவோம். இருசக்கரைடுல இது ஒரு வெல்லம். இருசக்கரைடுல இது ஒரு வெல்லம். வெல்லம் நீரில் கரையக்கூடியது. இது எளிய வடிவம் என்று மாப்பொருளை விட மோல்டோஸ் எளிய வடிவம். இதை விட எளிய வடிவம் ஒன்று இருக்கு. இந்த எளிய வடிவத்தை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா என்றால் இதுகின்ற சமிபாடு சிறுகுடலில் தான் நடைபெறும். சிறுகுடலில் நடைபெறும். இந்த சமிபாடு தொடர்பாக நாங்கள் சிறுகுடலில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக இரைப்பையில் நடைபெறுகின்ற உணவு சமிபாடு. இரைப்பையில் நடைபெறுகின்ற உணவு சமிபாட்டை பார்ப்போமாக இருந்தால் இரைப்பை சுவரின் தசைகளால் மேற்கொள்ளப்படுகின்ற பொறிமுறை சமிபாடு. தசைகளின் சுற்றுச்சுருங்கல் செயற்பாட்டினால் பொறிமுறை சமிபாடு மேற்கொள்ளப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இரைப்பை பெப்சின் என்ற நொதியம், அத்துடன் குழந்தை பிள்ளைகளில் தொழிற்படுகின்ற ரெனின் ஆகிய நொதியங்களால் நிகழும் ரசாயன சமிபாட்டை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வளர்ந்தவர்களில் புரதம் பெப்சின் என்ற நொதியத்தினால் பெல்பெட்ரைடுகளாக மாற்றப்படுகின்றது. குழந்தை பிள்ளைகளின் உணவு பால் உணவு. அவர்களில் வந்து ரெனின் என்ற நொதியம் தொழிற்படும். இந்த ரெனின் என்ற நொதியத்தின் தொழிற்பாடு காரணமாக இந்த பால் உணவானது திரளடைய செய்யப்படுகின்றது. திரளடைந்த பால் உணவு மேலும் சமிபாட்டுக்கு உள்ளாகும். இதுதான் இரைப்பையில் நடைபெறுகின்ற உணவு சமிபாடு தொடர்பாக நாம் குறிப்பிடக்கூடியதாக உள்ளது. அடுத்தது பார்ப்போமாக இருந்தால் சிறுகுடலில் நடைபெறும் உணவு சமிபாடு. சிறுகுடல்ல ஆரம்ப பகுதி முன்சிறுகுடல் என்று பார்த்தோம். முன்சிறுகுடல்ல வந்து இங்க பாருங்க, இதுல வந்து பித்தப்பை ஈரல்ல சுரக்கப்படுகின்ற பித்தச்சாறு பித்தப்பையில் சேமிக்கப்பட்டு பித்தக்காலின் ஊடாக கொண்டு வரப்படுகின்றது. அதே போன்று சதையால் சுரக்கப்படுகின்ற சதையச்சாறு சதையக்காலின் ஊடாக கொண்டு வரப்பட்டு இரண்டு கான்களும் ஒன்றாக இணைந்து ஒரு பொதுக்கானை உருவாக்குகின்றன. இதை பொதுக்கான் என்று கூறக்கூடியதாக இருக்கும். இவை முன்சிறுகுடலில் திறக்கும். முன்சிறுகுடல் பகுதியில் திறக்கின்றது. ஆகவே பித்தச்சாறும் சதையச்சாறும் முன்சிறுகுடலில் தொழிற்படும். பித்தச்சாறுல காணப்படுகின்ற பித்தம் இலிப்பிட்டு உணவு, கொழுப்புணவு, எண்ணெய் உணவு. இலிப்பிட்டு உணவை எண்ணெய் சிறுகோளங்களாக மேற்பரப்பு இழுவிசை குறைக்கப்பட்ட எண்ணெய் சிறுகோளங்கள், எண்ணெய் சிறுதுளிகள் என்றும் சொல்லலாம், எண்ணெய் சிறுகோளங்களாக மாற்றுகின்றன. இந்த செயற்பாடு குழம்பாக்கல் செயற்பாடு எனப்படும். குழம்பாக்கத்துக்கு உள்ளாகிய இலிப்பிட்டு உணவுகளே இலிப்பேசு என்ற நொதியத்தான சமிபாட்டுக்கு உள்ளாகும். அப்ப இந்த இலிப்பேசு என்ற நொதியம் குழம்பாக்கப்பட்ட அதாவது எண்ணெய் சிறுகோளங்களை கொழுப்பமிலமாகவும் கிளிசரோலாகவும் மாற்றுகின்றது. அப்ப இலிப்பிட்டு உணவு சமிபாடு முதலாவது குழம்பாக்கல் செயல்பாடு படிமுறை. இதற்கு பித்தம் தேவைப்படுகின்றது. அடுத்த படிமுறையில நொதியம் தொழிற்பட்டு கொழுப்பமிலம் கிளிசரோலாக மாற்றுகின்றது. இதுதான் இலிப்பிட்டு சமிபாடு. இலிப்பிட்டு சமிபாடு முன்சிறுகுடலிலேயே முடிவடைகின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மாப்பொருள் உணவின் சமிபாடு. மாப்பொருள் உணவின் சமிபாடு சதையச்சார்ல காணப்படுகின்ற அமைலேஸ். இதை வந்து நாங்கள் முன்சிறுகுடல்ல தொழிற்படுறபடியால் குடலுக்குரிய அமைலேஸ் என்றும் சொல்லலாம். வாய்க்குடியில் ஏற்கனவே உமிழ்நீருக்குரிய அமைலேஸ் தயலீன் என்று பார்த்து நாங்கள் அந்த நொதியத்தால ஒரு பகுதி மாப்பொருள் சமிபாட்டுக்கு உள்ளாகி இருக்கும். எஞ்சியுள்ள மாப்பொருளானது முன்சிறுகுடல்ல சமிபாடடைந்து அதே விளைவுதான் இங்கேயும் கிடைக்குது, மோல்டோஸாக வருகின்றது. மோல்டோஸ் மாப்பொருள் ஒரு பல்சக்கரைடு, மோல்டோஸ் ஒரு இருசக்கரைடு வெல்லமாகும். அத்துடன் புரத உணவின் சமிபாட்டில் சதையச்சார்ல காணப்படுகின்ற திருச்சின் என்ற நொதியம், சதையச்சார்ல காணப்படுகின்ற திருச்சின் என்ற நொதியத்தின் தொழிற்பாட்டினால புரத உணவானது பெர்பெட்ரைடாக மாற்றப்படுகின்றது. இவை முன்சிறுகுடலில் சிறுகுடலின் ஆரம்ப பகுதியான முன்சிறுகுடலில் நடைபெறுகின்ற சமிபாடு, ரசாயன சமிபாடு என்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக சிறுகுடலில் நடைபெறும் சமிபாடு. சிறுகுடலில் நடைபெறுகின்ற சமிபாடு எங்களுக்கு தெரியும். இதுல சிறுகுடல்ல வந்து மோல்டேசு, சுக்குரேசு, பொதுவாக நொதியங்கள் ஏசு என்ற பேர்ல முடியும். ஏசு என்ற பேர்ல முடியும். இலக்டோஸ் வந்து இதை தாக்குகின்ற நொதியத்துக்கு பேர் இலக்டேசு. இலக்டேசு இந்த நொதியங்கள்
சிறுகுடல்ல தொழிற்படும் மோல்டோசு உணவை மோல்டேசு என்ற நொதியம் தொழிற்பட்டு என்னவாக மாற்றுகின்றது என்றால் குளுக்கோசு சக குளுக்கோசு. இது ஒரு இருசக்கரைடு. இதை விட மேலும் எளிய வடிவம் குளுக்கோசு குளுக்கோசு. இது ஒரு சக்கரைடு என்று சொல்லலாம். இதுவும் வெல்லம் தான் குளுக்கோசு. அதே போன்று சுக்குரோசு சுக்குரேசு என்ற நொதியத்தால சிறுகுடலில் என்னவாக மாற்றப்படுகிறது குளுக்கோசு ஃப்ரக்டோஸாக மாற்றப்படுகின்றது. லெக்டோஸை பார்ப்போமாக இருந்தால் லெக்டேசு என்ற நொதியத்தால குளுக்கோசு கெலக்டோஸாக மாற்றப்படும். மோல்டோசு வந்து தானிய வெல்லம் எனவும் சுக்குரோசு வந்து கரும்பு வெல்லம் எனவும் இலக்டோசு வந்து பால் வெல்லம் எனவும் அழைக்கப்படுகின்றது. இந்த நொதியங்களின் தொழிற்பாட்டால் இவை ஒரு சர்க்கரைட்டுகளாக மாற்றப்படுகின்றன. அடுத்ததாக பார்ப்போமாக இருந்தால் பல்பெப்டைடு. பல்பெப்டைடு வந்து பெப்டிடேசு என்ற நொதியத்தினால் சிறுகுடல்ல பெப்டிடேசு என்ற நொதியத்தால என்னவாக மாற்றப்படுகின்றது சொன்னால் அமினோ அமிலமாக மாற்றப்படுகின்றது. ஆகவே முன் சிறுகுடல்ல இனிப்பிட்டு உணவின் சமிபாடு முடிவடைகின்றது. சிறுகுடல்ல வந்து கார்போஹைட்ரேட் உணவுகளின் சமிபாடு அதே மாதிரி புரத உணவின் சமிபாடு நிறைவு பெறுகின்றது. இதுதான் சிறுகுடல்ல நடைபெறுகின்ற உணவு சமிபாடு. உணவு சமிபாட்டின் ஈட்டு விளைவுகளை பார்ப்போமாக இருந்தால் கார்போஹைட்ரேட்டுகள் உணவு சமிபாட்டில என்னவாக மாற்றப்படுகின்றது எளிய வடிவம் ஒரு சர்க்கரைடுகளாக மாற்றப்படும். நொதியங்களால ஒரு சர்க்கரைடுகளாக மாற்றப்படும். என்ன நொதியங்கள் என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப ஒரு சர்க்கரைடுகளாக மாற்றப்படுகின்ற பொழுது நாங்கள் அங்க பார்த்தனாங்க என்னென்ன ஒரு சர்க்கரைடுகள் என்று சொல்லி குளுக்கோசு ஃப்ரக்டோசு கெலக்டோசு ஆகிய குளுக்கோசு ஃப்ரக்டோசு கெலக்டோசு ஆகிய ஒரு சர்க்கரைடுகளாக மாற்றப்படும். அப்ப கார்போஹைட்ரேட்டின் எளிய வடிவங்கள் குளுக்கோசு ஃப்ரக்டோசு கெலக்டோசு ஒரு சர்க்கரைடுகள் இவ்வாறு மாற்றப்படுகின்றது. கார்போஹைட்ரேட் ஆனது ஒரு சர்க்கரைடுகளாக மாற்றப்படுகின்றது ரசாயன சமிபாட்டின் போது நொதியங்களினால். புரத உணவின் சமிபாட்டின் ஈட்டு விளைவை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் அது அமினோ அமிலமாகும். அமினோ அமிலமாகும். அதே போன்று இனிப்பிட்டு உணவு கொழுப்பமிலமும் கிளிசரோலும் ஆகும். தெரிந்திருக்க வேண்டும். கொழுப்பமிலம் கிளிசரோல். அப்ப எங்களுக்கு உணவில சிக்கலான சேதன சேர்வைகளாகிய கார்போஹைட்ரேட்டுகள் ஒரு சர்க்கரைட்டுகளாக மாற்றப்படுகின்றது. புரதம் வந்து அமினோ அமிலமாக மாற்றப்படுகின்றது. இனிப்பிட்டு வந்து கொழுப்பமிலம் சக கிளிசரோலாக மாற்றப்படுகின்றது. இவை உணவு சமிபாடு வந்து சிறுகுடலில் முடிவடைகின்றது. ஆகவே சமிபாடடைந்த உணவுக்கு யாது நடைபெறுகின்றது? சமிபாடடைந்த உணவின் அகத்துறிஞ்சல் தொடர்பாக இங்கு இப்பொழுது பார்க்க போகின்றோம். சமிபாடடைந்த உணவுக்கு யாது நிகழும்? சமிபாடடைந்த உணவு சிறுகுடலில் அகத்துறிஞ்சப்படுகின்றது. சமிபாடடைந்த உணவானது சிறுகுடலில் அகத்துறிஞ்சப்படுகின்றது. இதற்காக சிறுகுடலில் பல இசைவாக்கங்கள் உண்டு. அதில் ஒன்று சிறுகுடலில் ஏராளமான சடைமுலைகள் காணப்படுகின்றன. சடைமுலைகளுடன் தொடர்பாக குருதிமை குழாய்கள் காணப்படுகின்றது. பாற்கலங்கள் காணப்படுகின்றது. குருதிமை குழாய்களால ஒரு சர்க்கரைட்டுகள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். குளுக்கோசு ஃப்ரக்டோசு கெலக்டோசு ஒரு சர்க்கரைட்டுகள் ஆரென்று தெரிஞ்சிருக்க வேண்டும். குளுக்கோசு ஃப்ரக்டோசு கெலக்டோசு ஆகிய ஒரு சர்க்கரைட்டுகளும் மற்றது புரதத்தினுடைய சமிபாட்டின் ஈட்டு விளைவு ஆகிய அமினோ அமிலம் விட்டமின்கள் என்பன குருதிமைத்துளை குழாய்களினாலே அகத்துறிஞ்சப்படுகின்றது. அப்ப குருதிமைத்துளை குழாய்களாலே அகத்துறிஞ்சப்படுகின்ற உணவானது நாங்கள் பின்னுக்கு குருதி சுற்றோட்ட தொகுதி படிக்க போறோம். இந்த குருதிமைத்துளை குழாய்கள் ஒரு விசேட நாளம் ஒன்றை உருவாக்கும். ஈரல் வாயு நாளத்தை உருவாக்கும். அப்படியே சமிபாடடைந்த உணவின் கூறுகளை அதிக செறிவில் காவிக்கொண்டு ஈரலை சென்றடைகின்றது. பிறகு நாங்கள் குருதி சுற்றோட்ட தொகுதி பார்க்க இது தொடர்பான விளக்கம் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தால் சடைமுலைகளோட தொடர்பான பாற்கலங்களால துளை குழாய்கள் பாற்கலங்கள் என்பன காணப்படுகின்றது.
சடைமுலைகளில் காணப்படுகின்ற குருதி மைத்துளை குழாய்களினால் அகத்துறிஞ்சப்படுகின்ற போசனை கூறுகளாக ஒரு சக்கரைட்டுகள் குளுக்கோசு, ஃப்ரக்டோசு, கெலக்டோசு ஆகிய ஒரு சக்கரைட்டுகளும் புரத உணவின் சமிபாட்டு ஈற்று விளைவாகிய அமினோ அமிலம் மற்றும் விட்டமின்கள் குருதிமைத்துளை குழாய்களினால் அகத்துறிஞ்சப்படும். இந்த குருதிமைத்துளை குழாய்கள் சேர்ந்து விசேட குருதிக்கலன் ஈரல் வாயின் ஆழம் என்ற குருதிக்கலனை உருவாக்கி கொண்டு சமிபாடடைந்த உணவின் கூறுகளை அதிக செறிவில் காவி ஈரலை சென்றடைகின்றன. இது தொடர்பான விளக்கம் நாங்கள் குருதி சுற்றோட்ட தொகுதியில படிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் சடைமுறைகளுடன் தொடர்பான பாற்கலன்களாலே யாரால் உறிஞ்சப்படும் என்று சொன்னால் இலிப்பிட்டு உணவின் சமிபாட்டு ஈற்று விளைவாகிய கொழுப்பமிலம் மற்றும் கிளிசரால். இவை பாற்கலன்களினால் அகத்துறிஞ்சப்பட்டு முதலில் நிணநீருடன் சேர்ந்து ஓடுகின்றது. குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் குருதி சுற்றோட்ட குருதிக்குள்ள வந்து சேரும். நாங்கள் நிணநீர் தொகுதி படிக்கக்குள்ள எந்த கட்டத்தில் இந்த கொழுப்பமிலம் கிளிசரால் நிணநீர் தொகுதியிலே இருந்து குருதி சுற்றோட்ட குருதிக்குள்ள வந்து சேருதென்று பார்க்கக்கூடியதாக இருக்கு. இவ்வளவு உணவு சமிபாடடைந்த உணவின் அகத்துறிஞ்சல் தொடர்பாக பார்த்தோம். உணவு சமிபாடு சிறுகுடலில் முடிவடைகின்றது. சமிபாடடைந்த உணவின் அகத்துறிஞ்சல் சிறுகுடலில் நடைபெறுகின்றது. அதே போன்று சமிபாடடையாத உணவு வெளியேற்றப்பட வேண்டும். அது சிறுகுடலை தாண்டி பெருங்குடலை அடைகின்றது. பெருங்குடலில் சமிபாடடையாத உணவிலிருந்து நீரின் அகத்துறிஞ்சல் நிகழும். நீரின் அகத்துறிஞ்சல் நிகழ்ந்ததும் பகுதி திண்ம மலமானது பெருங்குடலில் இருந்து நேர்குடலை அடையும். அங்கிருந்து குதத்தினூடாக சமிபாடடையாத உணவாகிய மலம் வெளியேற்றப்படுகின்றது. சமிபாட்டு செயற்பாடு ஒரு அனுசேபம் அல்ல, தெரிஞ்சிருக்க வேணும். ஆகவே அனுசேபத்தில் உருவாகின்ற தேவையற்ற உடலுக்கு தேவையற்ற பதார்த்தங்களை விளைவுகளை கழிவுகள் என்று சொல்லலாம். ஆனால் சமிபாட்டு செயற்பாடு ஒரு அனுசேப செயற்பாடு அல்ல. குழாயுருவான சுரப்பிகளினுள்ளேயே அந்த உணவு கால்வாயின் உள்ளேயே நடைபெறுகின்றது. ஆகவே சமிபாடடையாத உணவு ஒரு கழிவு அல்ல. அனுசேப செயற்பாடு இல்லை என்றபடியால் கழிவு அல்ல. இந்த பகுதி திண்ம மலம் சமிபாடடையாத உணவை வெளியேற்றுகின்ற குதம் ஒரு கழிவங்கம் அல்ல. கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்களோட உடம்பில கழிவங்கம் என்று ஏற்கனவே நாங்கள் 10ஆம் ஆண்டில் படித்தது. சிறுநீரகம், நுரையீரல், தோல் ஆகிய 3 தான் கழிவங்கம். மலம் வந்து அனுசேப விளைவை அகற்றவில்லை, சமிபாடடையாத உணவையே அகற்றுகின்றது. ஆகவே குதம் ஒரு கழிவங்கம் அல்ல. இது சமிபாடடையாத உணவின் வெளியேற்றம், மலம் நீக்கல் என அழைக்கப்படும். அதனை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். சமிபாட்டு தொகுதியுடன் தொடர்பான நோய்களும் ஒழுங்கீனங்களும் என்ற விடயங்களுக்குள்ள எங்களோட பாட புத்தகத்தில் வந்து இறப்பை அழற்சி, மலச்சிக்கல், நெருப்பு காய்ச்சல், வயிற்றோட்டம் ஆகிய நோய்கள் ஒழுங்கீனங்கள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே நாம் ஆரோக்கியத்தை பேண வேண்டுமாக இருந்தால் சிறந்த உணவு பழக்கம் என்பது முக்கியமாகின்றது. அதே போன்று சுகாதார பழக்கத்தையும் கடைபிடித்து நல்ல சிறந்த சுகாதார பழக்கத்தையும் கடைபிடித்து ஆரோக்கியத்தை பேணக்கூடியதாக இருக்கும். சமிபாட்டு தொகுதியில் தொடர்பான விடயங்கள், முக்கியமான விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. இதுடன் தொடர்பான பயிற்சிகளும் இருக்கு. இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்த்து உங்களோட விடைகளை வந்து இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்க. அடுத்ததாக நாங்கள் இன்னொரு சுவாச தொகுதி தொடர்பாக அடுத்த பாட வேளையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நன்றி.